அதாவது நரம்புகளுக்கு இருந்ததெல்லாம் பெயின்ற மாதிரி திமுக ஆட்சியில தொடர்ந்து எல்லா விதமான நன்மையிலும் பண்ணிட்டு வரும். தேர்தலுக்காக மட்டுமல்ல, 5 ஆண்டு காலம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை 5 ஆண்டு நிறைவேற்றணும். அந்த வகையில தலைவர் நேற்று சுட்டி காட்டியது போல 505 வாக்குறுதிகளில் ஏறத்தாழ 404 முடிச்சிட்டோம். எஞ்சி கொண்டிருந்தது அதையும் இந்த தேர்தலுக்காக முடிச்சிட்டோம். அவ்வளவுதான். இது என்ன இருக்கு? எதிர்கட்சிகளை தாங்கிக்க முடியல. அவங்க இத்தனை என்ன சொன்னாங்க? அரசியல் பிரச்சனை தீர்க்கலாங்க, தீர்த்தாச்சு. பொங்கல் போனஸ் கொடுக்கணும்னாங்க, கொடுத்தாச்சு. வேற இது என்ன செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக இதெல்லாம் மூடி மறைப்பதற்கு மக்களுடைய கவனத்தை வேறுபட்டு திருப்பறதுக்கு தான் கவர்னர் போய் புகார் கொடுக்குறாங்க. கொடுத்தது யாராவது யோகினான்னு பார்த்தா கொடுத்த அத்தனை முன்னாள் மந்திரிகளை ஊழல் குற்றச்சாட்டு. நேற்று போய் கவர்னர் கிட்ட கொடுத்த மனு கொடுத்தாங்கல்ல, அத்தனை மந்திரி எடப்பாடி முறை நானே வழக்கு போட்டு 4500 கோடி, பக்கத்தில் இருந்த வேலுமணி பல்லாயிரக்கணக்கான கோடி, அதிக பக்கத்தில் இருக்கிற தங்கமணி யூபி மினிஸ்டர் பண்ண ஊழல், அதிக பக்கத்தில் நிற்கிற ஜெயக்குமார் ஊழல் வாங்க ஊழல், அதிக பக்கத்தில் இருக்கிற சண்முகம் நீதிமன்றத்தில் அவரால் ஒரு நீதிபதியை தமிழ்நாடு சென்னையில இருந்து மாற்றப்பட்டார். இந்த உலகமாக அயோக்கியர்கள் 10 பேரும் ஒன்று சேர்ந்து போய் இந்த திமுக ஆட்சியின் மீது மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற காரணத்தினால திசை திருப்பதற்காக அது கொடுத்திருக்காங்களே தவிர, ஆக எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டை நீ ஆதாரமற்றது. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். தமிழ்நாடு பூராவும் இதற்கு முன்னால் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. வரவிருக்கிற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட இடங்கள் திமுக வெற்றி பெறுவதனால வைத்திருச்சின் காரணமா எதுவுமே சொல்றாங்க. ஏற்கனவே இருந்த கூட்டணி இடையில அவங்க விமர்சனம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிர்வாகமே தெரியாது, அவருக்கு கணக்கு வழக்கு கூட பார்க்க தெரியாது. உலகத்திலேயே அதிகமான இந்தியாவிலே ரொம்ப ஊழல் செய்வது ஜெயலலிதா என்று அமித்ஷா சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி மோடியும் சொன்னார். இன்னைக்கு அவங்க 2 பேரும் கூட்டு செய்திருக்காங்க. அதனால இதுல திமுக மீது எந்த குற்றச்சாட்டும் யாராலும் சொல்ல முடியாது. அதனால எதையாவது ஒண்ணு பேசணும் பேசிக்கணும். அவர்களுக்கு நிர்வாகமே தெரியாது அப்படின்னு சொன்ன அன்புமணி அவர்கள் இப்ப மீண்டும் அவருடைய கூட்டணி போயிருக்காரு. அதுல அவரு அப்பாவே இப்போ இந்த தகுதி இல்லாதன்னு சொல்லும் போது எடப்பாடி பத்தி பேசுறதுல நாச்சு. திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியா இருக்கு. ஆனா தற்போது பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ச்சியாக விஜய் சந்திச்சு வராரு. அதே போல நம்ம மானி தகவலும் தொடர்ச்சியாக அதுக்கெல்லாம் தெளிவான பதிலை காங்கிரஸ் கட்சியை சொல்லிச்சு. நான் ஏற்கனவே சொன்னதை போல திமுகவில் இருந்து யார் கருத்து தெரிவித்தாலும் சரி, காங்கிரஸ் யார் கருத்து தெரிவித்தா தனிப்பட்ட கருத்து தான். ஆனால் இந்த இரு சகோதரர்கள் ராகுல் காந்தியும் மு.க. ஸ்டாலின் எடுக்கிறது தான் இறுதியானது. அது உறுதியாக இருக்கிறது. 2019 தொடர்ந்து அந்த உறுதி நாளுக்கு நாள் வலுவாயிட்டு ஒவ்வொருத்தரும் கூடுதலான வெற்றி தான் ஆளுநரை சந்தித்து எடப்பாடி அவர்கள் அதான் சொன்னா எல்லா ஊழல் உலக மகா திருடர்கள் மொத்த பேரும் சேர்ந்து போய் ஒரு பெரிய திருடர்கிட்ட கொடுத்த மாதிரி தொடர்ச்சியாக மாற்று கட்சியில் அதை பத்தி கவலை இல்லை. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.